51வது பக்கத்துல நீங்க பார்க்கணும். 51 8வது தலைப்பு. கிறிஸ்துவ விசுவாசியிடம் அன்பு கூறுதல். ஒருவனின் மெய்யான ஆவிக்குரிய விசுவாசம் இருக்குமானால் அவன் மற்ற கிறிஸ்துவ விசுவாசிகளிடம் அன்பு கூறுவான். அன்பை எப்படி காட்டுவது? போன வாரம் காசு பண்ண மாதிரி பயங்கரவங்க மேல அன்பு காட்டணும். நம்ம யாரையும் தெரியாத அளவுக்கு அன்பு காட்டணும். அதான் எப்படி காட்டுவீங்க? ஒவ்வொருத்தருக்கு நம்ம செய்கிற உதவி அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நம்மளால ஹெல்ப் பண்றது, அதான் முஸ்லீம் பண்ணிடுறோம். ஒரு அன்பு முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு வெளியே ஏழைகளுக்கு, அனாதை பிள்ளைகள், விதவைகள், அதெல்லாம் அவங்களும் பண்றாங்க. இந்து கோயில் அன்னதானம் போறாங்க. அவங்க உலக பிரகாரம் செய்யறாங்க. நம்ம வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யணும். அவனும் பிரதிபலன்லாம் எதிர்பார்க்கணும். பிச்சைக்காரன் என்ன எதிர்பார்க்க, அவனும் கொடுக்கறத பிரதிபலன்லாம் எதிர்பார்க்காம அவங்களும் அந்த அன்பை காட்டுறாங்க. நீங்க இந்த பக்கம் காட்டுறீங்க, அந்த பக்கம் காட்டுறான். இதுதான் அன்பு. இதுதான் அன்பை காட்டுறது. முதல்ல ஆரம்பிக்கும் போதே அதான் சொல்லுது, எனக்குள்ள ஏசு இருக்கிறாருன்னா அதனுடைய சீடே வந்து அன்பு இருக்கிறது தான். அந்த அன்பு இருக்கும் பொழுது அதுல சுவிசேஷத்துடைய சாரம், போதனை, ஆவிக்குரிய கனி எல்லாமே அன்போட தான் அடங்கி இருக்கு. உலகம் நாம வணங்கக்கூடிய கடவுளை எதன் மூலமா பார்க்க முடியும்னா நாம அன்பா இருப்பதன் மூலமா பார்க்க முடியும். அன்புன்ற வார்த்தைய எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஏதாவது ஒரு வகையில எல்லாரும் யார் மீதோ உறவுகள் மீதோ அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்க. கடவுள் அறியாதவன் கூட அன்புள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு உலக சார். அதுக்கும் கிறிஸ்தவத்துக்குமான வித்தியாசம் தான் இங்க பிரதான பாகம். இதுதான் இயேசு முதல்ல அந்த என்ன சொன்னாரு, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் அன்பா, நீங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க, உலகம் அறியும் மட்டும் சொல்லுங்க. நான் உனக்கு கொடுத்த அன்பு அப்படின்ற அன்பு கடவுளாலதான் உண்டாகுது. அன்பு கடவுளால கொடுக்க, கடவுள் கொடுத்த அன்பா இன்னொருத்தனுக்கு கொடுத்தாங்க. அன்பு ஏசு எனக்கு எப்படி அன்பை கூர்ந்து என்ன கொடுத்தாரோ அதை நான் இன்னொருத்தனுக்கு கொடுத்தேன். அன்பு வியாதிப்பட்டவனை போய் பார்க்கறது அதெல்லாம் ஒரு வகையான அன்பு தான். ஆனா கடவுள் எதிர்பார்க்கிற அன்பு என்ன? அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, நாம் அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசமா இருந்து அவர் நம்ம கட்டளையிடப்பட்ட ஒருவரில் ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்பதை அவருடைய கற்பனை உண்மையான 3 என்று சொல்றாரு. முதல்ல கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் வைக்கிறதுன்னு அன்பு. விசுவாசியால மட்டும்தான் உண்மையான அன்பு. இயேசுவின் மீதான விசுவாசம் இல்லாம ஒரு அன்பு எனக்குள்ளாக வரக்கூடாது. இப்ப ஒண்ணு நம்ம என்ன முடியும், எல்லாரும் பாவத்துல இருக்கிறாங்க. இயல்பாவே யாருக்குமே அன்பு கூட தெரியாது. அந்த அன்புக்கு பின்னாடி எப்பொழுதுமே சுயநலமும் சுய பெருமையும் மட்டும்தான். சுய பெருமையும் சுய அங்கீகாரமும் இல்லாம யாரை அன்பு, எல்லா அன்புக்கும் பின்னாடி அன்பின் மூலமா எனக்கு நன்மை கிடைக்கும், அல்லது அந்த அன்பின் மூலமா நான் புகழப்படும். அந்த அன்பு மக்களுக்கு காட்டப்படும். ஒண்ணு பிரபலம் இருக்கும், இன்னொன்று புகழ் இருக்கும், இல்ல எதிர்பார்ப்பு இருக்கும், இல்ல வெகுமதி இருக்கும். இது இல்லாம மனிதனால ஒரு பொழுது அன்பு வர முடியாது. முஸ்லீம் ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்றனால எதன் அடிப்படையில ஹெல்ப் பண்ண, ஏழைக்கு இறங்கும் பொழுது கடவுள் எனக்கு இறங்குவான்னு எதிர்பார்ப்பா இருக்கேன். இவனை பாதுகாக்கும் பொழுது கடவுள் என்னை பாதுகாப்பான்னு நினைக்கிறேன். அப்ப அதுல என்ன மையமா இருக்குதுன்னா, தனக்கு ஒரு பாதுகாப்பு,
எனக்கு ஒரு புகழ், மற்றவங்க எல்லாம் பாருங்க ரொம்ப தயால குடும்பம், இவர் வந்து ஒழுக்கமா வாழ்றாரு, இவர் வந்து பாசிட்டிவ், மக்கள் அவனை பார்ப்பதற்காக எல்லா உதவிகளும் செய்யப்படுது. கிறிஸ்தவர்களாக நாம காட்டக்கூடிய உதவியை ஒழுக்கம் அப்படி இருக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது, வெகுமதியும் கிடையாது, புகழும் கிடையாது. நான் ஒருத்தங்கிட்ட காட்டக்கூடிய அன்புக்கான அடிப்படையான காரணம் அவனுக்கு நான் வணங்குற தேவன் யார், தேவனது அன்பை நான் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கறத உண்மையான அன்பு. அப்ப நான் காட்டக்கூடிய அன்பின் மூலமா அவன் என்னைய பார்த்தானா நான் போலியா அன்பு கொடுக்கணும். நான் காட்டக்கூடிய அன்பின் மூலமா அவன் என்னைய புகழ்ந்தானா என்னுடைய அன்பு மாய்மாலமாகும். நான் காட்டக்கூடிய அன்பின் மூலமாக என்னை நான் மையப்படுத்தினா அதுக்கு பேர் அன்பு. இயல்பா பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதனால கடவுள் வார்த்தையில வெளிப்படுத்தப்பட்ட அன்பை காட்ட முடியாது. அதனாலதான் அந்த அன்பு மாறும். அந்த அன்பு நிரந்தரமா இருக்காது. அன்பு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும், பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். பெர்மனண்டா நிரந்தரமா நிச்சயமா உண்மையா இருக்கும் இந்த போலித்தனம். ஏன்னா நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா உண்மையான அன்பு கடவுளிடத்திலிருந்து வெளிப்படுகிறனால கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பை நம்ம சரியா புரிஞ்சாங்கன்னா அந்த அன்பை இன்னொருத்தனுக்கு சரியா அப்ப எனக்கு கடவுளுடைய அன்பு எனக்குள்ளாக எப்படி உற்பத்தி ஆகும்? கடவுள் கொடுக்காதான். கடவுள் கொடுக்காத வரைக்கும் யாரையும் அன்பு விட முடியாது. கடவுள் கொடுக்காத வரைக்கும் என்னிடத்துல இருந்து உண்மையான அன்பை இன்னொருத்தனுக்கு பகிர்ந்து வர முடியாது. எந்த எக்ஸ்ட்ரீம் உறவா இருந்தாலும் அன்புல நம்ம தான் பிரதானம் நினைச்சாலே நான் அன்பு கூறுகிறேன் எனக்கு ரிட்டர்ன் வரணும், நான் அன்பு கூறுகிறேன் எனக்கு ஆசீர்வாதம் வரணும், நான் அன்பு கூறுகிறேன் அந்த அன்பு மதிக்கப்படணும், நான் அன்பு கூறுகிறேன் அந்த அன்பு ஏற்றுக்கொள்ளப்படணும், நான் அன்பு கூறுகிறேன் அந்த அன்பு அங்கீகரிக்கப்படணும். இது எல்லாமே போகலாம். இதுதான் புறஜாதி மக்கள் கடவுள் அறியாதவர்கள் செய்வாங்க. கடவுள் நம்முடைய விசுவாசத்தின் மூலமா அவர் அன்பு கூறுன்னு சொல்லும் பொழுது மட்டும்தான் அடிப்படையா ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்துல எவனுமே எதிரியை நேசிக்கணும். கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேறே. கடவுள் அன்பை வெளிப்படுத்தினார்னா யாருக்கு கொடுத்தாருன்னு தான். கடவுள் அன்பை யாருக்கு வெளிப்படுத்தினார்? கடவுள் யாரை நேசிச்சாரு? கடவுளால யார திரும்பி பார்க்க முடியாது. கடவுளுக்கு யார் உப்புற கோபுரத்தை உண்டு பண்றாங்க, கடவுளை யாரு தினந்தோறும் அவமதிக்கிறாங்க அவனை அவர் உலகத்திலே சத்துருக்காக ஜெபம் பண்ணு, சத்துருவை நேசி, ஒரு பகைவனை நேசிங்கிறது இயேசு மட்டும்தான் சொல்றாங்க. விவேகானந்தரோ முகமது நபியோ உலகத்தினுடைய தர்க்க சாஸ்திரங்களும் சொல்ல மாட்டாங்க. அவன் எல்லாமே நல்லவனோட சேர்ந்துக்க, உண்மையுள்ளவனை ஆதரி, நேர்மையுள்ளவனுக்கு உதவி செய். எதிரியனுக்கு மதியாத தலைவாசல் மிதியாதே. எதிரி கிட்ட போகாது, சத்துரு கிட்ட போகாது, சத்துருவை விட்டு துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கு. இதான் உலக போல. ஏசு துஷ்டனோடு நண்பனா இருந்தார். சத்துருவை தான் நீ நேசிக்கணுன்ற. நீ யாரை வெறுக்கிறையோ அவனுக்கு தான் உன் அன்பு தேவை. அவன் முறையா அந்த நேசிக்கிறவன் ஏத்துக்கிட்டா தானே நல்லா இருக்கும். ஒரு அவனை பத்தி கவலை இல்லை. கடவுள் வந்து உங்களதான் அன்பு கூட சொல்றாரு. அவன் திரும்ப எதிர்பார்ப்பான்னு நினைக்காதீங்க. அது உதாரணத்துக்கு ஏசு நம்ம நேசிச்சார் அப்படின்னா எப்படி ஒரு காலத்துல என்ன நேசிடுவான், எனக்கு பிரியமா வாழ்ந்துருவான், நான் நினைச்சபடி இருந்துருவான் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் அன்பே கொடுத்துருக்க முடியாது. அனுதினமும் நாம அவருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சே அன்புவோம், அவருக்கு துரோகம் பண்ணுவோம் தெரிஞ்சே அன்புவோம், அவரை விட்டு விலகி போவோம் தெரிஞ்சே அன்புவோம், சாகுற வரைக்கும் அவருக்கு உண்மையா இருக்க மாட்டோம் அன்புவோம். யூதாஸ் எல்லாம் எப்படி நேசிச்சார்? யூதாசை தேர்ந்தெடுக்கும் போதே இவன் துரோகின்னு தெரியும், இவன் தன்னை அவமானப்படுத்த போறான், காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். ஆனா அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்தாரு, வரங்களை கொடுத்தாரு, பிரசங்க வரத்தை கொடுத்தாரு, பிசாசத்தை வரத்தை சொன்னாரு. பேதுருவை நேசித்து போனதான் யூதாசை. பேதுருவோட யூதாசை ரொம்ப அதிகமான. பேதுருவை எங்கேயுமே சிநேகிதனையும் சொல்றாரு, யூதாசை சிநேகிதனையும் சொல்றாரு. யூதாசுடைய மனதிற்காக ஏசு மரண வர போராட்டம். துரோகி காட்டை கொடுக்க போறான், எனக்கு நன்மை செய்ய மாட்டான், எனக்கு எதிராக தான் இருக்க போறான், வஞ்சகமா தான் இருப்பான் தெரிஞ்சு
கூட்டு போற வரைக்கும் அவனுக்கு அன்பு கொடுத்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அன்பு மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உலகம் எப்படி இயேசு அறிவிச்சுன்னா எல்லாம் ஒவ்வொரு தேசத்திலையும் எழுப்புதல் நடக்கும்போது கிறிஸ்தவை திருப்பி அடிக்கிற, அதனாலதான் உலகம் கிறிஸ்தவன் அடிச்சிச்சு. உலகம் சபையை துண்டா அடிச்சு, சபை திரும்ப அடிக்கிற, சபை ஆயுதத்தை கையெடுக்காது. இந்த முஸ்லீம் அடிச்சா திரும்ப அடிப்பான். இன்னமும் அவன் ஆயுதத்தை கையாண்டுதான் வெற்றியை ஜெயிக்கிறாங்க. உண்மையான ஒரு கிறிஸ்தவன் அடி வாங்கினா மறுக்கணக்கு தான். உலகம் பூரா எப்படி மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள் சொன்னாங்க. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை போல சத்துருக்களை நேசிச்சாங்க. அவனை ஜெயில போட்டாலும் ஜெயில போட்டவனுக்காண்டி ஜெபம், அவனை தலையை எடுத்தாலும் தன் குடும்பத்தோட சேர்த்து தன்னை. இதுதான் உலகம் பார்க்குது. ஏன்னா அடிக்கவும் மாட்டேன்றான், பரியாசம்னாலும் திரும்ப அன்பை மட்டும்தான். இவனுடைய கடவுள் தானியலை தூக்கி சிங்கக்கபியில போட்டுட்டு, தானியல் சிங்கக்கபியில தூங்குறான், ராஜாவால தூங்க முடியாது. ஆள் நினைச்சு வந்து கேட்கிறான், என்னப்பா உன் கடவுள் உனக்கு இல்லையா? அதுதான் தேவன் காட்டக்கூடிய அன்பு. சங்கீத ஒன்று சொல்லுங்க, அது இது வேறைங்க. உட்காரும் இடத்திலே உட்காரான்னு சொல்லுது. அப்படிங்கும் போது நான் துன்மார்க்கனா நமக்கு எதிரியாவுல காட்டுறாரு. துன்மார்க்கன், பரியாசக்காரன், இவனோட ஐக்கியப்படாதுன்னு சொன்னா அவன் பாவத்தோட உட்படாதுன்னு அர்த்தம். அவரை நேசிக்காத அர்த்தம் கிடைக்கும். அவனை கூட வாழாதுன்னு சொல்றான். அவன் கூட உட்காந்தா அவன் பேசுறத நீ பேசுவ, அவன் விருப்பத்தை நீ செய்வ. பரியாசக்காரோட உட்காந்து நீ சேர்ந்து பரியாசம், அவனுடைய பாவம் உன்னை பாதிக்கும். அதனால அங்க ஐக்கியப்படாத, உறவு கொள்ளாத. ஆனா துன்மார்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க, துன்மார்களுக்கு அன்பை காட்டுறாங்க, துன்மார்களுக்கு உன் கடவுள் யாருன்னு காட்டுறாங்க. அதை நம்ம சொல்லுவோம். இயேசு துன்மார்க்கமான உலகத்துல இருக்கார், அவரை சுற்றி எல்லாருமே துன்மார்க்கன். அவர் மட்டும்தான் திரும்பினாலும் உட்கார்ந்து எல்லாருமே அயோக்கியர்கள் தான். அவரோட ஆயக்காரனோடு வேசிகளுடைய வீட்டுக்குள்ள போனார், அவனோட சாப்பிட்டார். ஆனா அவனுடைய பாவ வழிகளோட கண்டிச்சாரு, எச்சரித்தாரு, அவனுக்கு மீட்க வாழ்ந்தார். முதல்ல கடவுள் எனக்கு அன்பு பாராட்டணும். கடவுள் எனக்கு பாராட்டின அன்பு, நான் சத்துருவா இருந்தது போல நம்மால் நேசிக்க. நமக்கு நன்மை செய்தவர்களையே நம்மால் நேசிக்க, நமக்கு ஏற்ற இருதை இருக்கிறவர்களாலே நம்மால் அன்பு. நம்முடைய அன்பு எப்பயுமே செல்ஃபிஷ். எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன சந்தோஷம், எனக்கு என்ன பாதுகாப்பு. காயப்பட்டுல அன்பு கூற மாட்டேன், பரியாசம் பண்ணப்பட்டுல நேசத்தை வெளிப்படுத்த மாட்டேன், துரோகத்தை அனுபவிக்கிறவனுக்கு அன்பு காட்ட மாட்டேன். அவங்கள்ட்ட அடுத்த விட்டு ஓடி போயிடும். மதியாக விட்டவங்களும் தலை காட்டணும். ஏன்னா என் கௌரவம் பாதிக்கப்படுது, என் மானம் பேச அதெல்லாம் பார்க்கலாம். துன்மார்க்கனுக்கு எந்த வகையில நம்ம அன்பு காட்ட முடியும்? அதுதான் அடுத்த பகுதியில சொல்ல. இப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, சத்துருவை நான் பகைக்கணும், என் துன்மார்க்கனுக்கு நான் கடவுளுடைய அன்பை காட்டணும். இயேசு ஒவ்வொரு முறையும் ஒரு பாவியை சந்திக்கும் பொழுது அவனை நேசிக்கிறேன்றதை எப்படி காட்டினாங்க? கடவுளுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினாங்க மட்டும்தான் அன்பு பேசுவாங்க. அதான் அங்க ஒரு வசனம் அங்க சொல்றாங்க, நாம் விசுவாசிகளோட கூட்டக்கூடிய அன்பு வேறு. ஏனென்றால் ஒவ்வொரு மெய் கிறிஸ்தவனிலும் பரமபிதாவின் பண்புகள் காணப்படுகிறது. இவை மற்ற விசுவாசிகளையும் அவர்களின் அன்பையும் கவர்ந்து கொள்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய அன்பிலும் அழகிலும் பிறர் கடவுளையே கண்டு அவமதிக்கிறார்கள். கடவுளுடைய பண்புகளை நான் இன்னொருத்தருக்கு வெளிப்படுத்தணும்னா அவன் நேசிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துல வந்து இந்த உலகத்துல உள்ள பாவிகள் நேசிக்கின்ற வெற்றி காட்டினாங்க. அவன் நேசிக்கிற கடவுள் யாரும் ஏற்கனவே தெரிந்து, கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய நீதி, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அதிகாரம், இந்த குணாதிசயங்களை ஒவ்வொரு முறையும் நான் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்த அவனுக்கு அன்பை காட்டுறேன். ஒரு மனுஷன் உண்மையா ஒரு அன்பை ருசி பார்க்கக்கூடிய முறை ஒரு இடம்
கடவுளுடைய பண்புகள், கடவுளுடைய சுபாவம். அதுதான் இயேசு மற்றவர்கள் காண்பித்து இங்க சொல்லுது. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் கடவுளுடைய பண்புகள் காணப்படுகிறது தான் மற்ற விசுவாசிகளை அவங்க நேசிக்கிறது. நான் உங்களை நேசிக்கணும்னா என்ன செய்யறது? நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கும்போது உங்களை கவனிக்கிறது. நீங்க ஒரு பொருளாதார கஷ்டத்துல இருக்கும்போது பணம் கொடுக்க உதவுறது. இது எல்லாமே ஒரு வகையில பார்ஷியலான அன்பு தான். அது ரியல் கிடையாது. அது போதுமானது கிடையாது. அது பூரணமானது கிடையாது. நான் உங்களுக்கு உண்மையாக காட்ட வேண்டிய அன்பு என்பது உங்களை படைத்த கடவுள் எப்படிப்பட்டவங்கிறத காட்டணும். உங்களை கடவுள் எப்படி நேசிக்கிறாருன்றத செயல்கள் மூலமா, சுபாவத்தின் மூலமா காட்டுறதா உங்களை நேசிக்கிறேன். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இதுதான். நான் உங்களை இயேசுக்குள்ள உங்களை நேசிக்கணும். நீங்க என் சுபாவத்தையும் செயலையும் பார்த்து இயேசுவை பார்க்கணும். உங்கள்கிட்ட நான் இயேசுவை பார்க்கணும். அப்பதான் அன்புடைய பரஸ்பர குணம் சரியா. நான் உங்களை பார்க்கும் பொழுது ஆலயம் சந்தமான அவரை போல இறக்குற யாரும் இல்லைங்கன்னா அவங்க அன்பு போல. நான் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள இயேசுவை பார்த்தேன். உங்க அன்பு அருமையா இருக்கு. சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய சாயலை பார்க்கும் பொழுது இந்த விடுதலை. அதை தவிர வேற எந்த வழியும் நாங்கள் மனைவியை நேசிக்கின்றது என் மனைவியுடைய தேவைகளை சந்திக்கிறதை தாண்டி, என் மனைவியை நான் பாதுகாக்கிறதை தாண்டி, என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் என் மனைவி தான் இயேசு. என் மூலமா இயேசுடைய அன்பை, இயேசுடைய மகிமையை அவர்கள் காணும் பொழுது அவர்கள் உண்மையான அன்பை பார்க்கிறாங்க. இப்ப அவங்களுடைய நலம் அவங்க நேசிக்கிறாங்கன்றது நல்லா பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்கன்றது. அவங்க உண்மையா நேசிச்சா அவங்க பேச்சுலையும் சுபாவத்திலையும் இயேசுவையும் பார்க்கணும். இந்த உலகத்துல எல்லா மனித இருதயத்திற்கும் சந்தோஷம் சுபாவத்தை இயேசுவாங்க. அப்ப நான் எதை கொடுக்கணும்? எனக்கு நான் எப்படி இயேசுவை கொடுக்க முடியும்? எனக்குள்ள எப்படி இயேசு முதல்ல உருவாக முடியும்? எனக்குள்ள இயேசு இருந்தாதான் நான் உங்களுக்கு இயேசுவை கொடுக்கணும். அப்ப எனக்குள்ள எப்படி இயேசு இருப்பாரு? நான் இயேசுவோட சரியான உறவு. ரொம்ப சிம்பிள். நீங்க யாரோட அதிகமா நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவங்க உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. நேரமும் காலமும் யார்கிட்ட இருக்குதோ அங்கதான் உன் இருதயம். நான் சொல்றேன், இயேசு உன் இருதயம் எங்க இருக்குதோ அங்க உன் பொக்கிஷம் இருக்கு. நீ யாரோட சேர்ந்து இருக்கிறையோ அவனை போலதான் மாறுது. உன் ஃப்ரெண்டு யாரா இருப்பானா உனக்கு பிடிச்சவனா ஃப்ரெண்டா இருப்பான். நீ எப்படி பேசுறியோ அப்படிதான் உன் ஃப்ரெண்டு பேசுவோம். நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான் உன் ஃப்ரெண்டு இருக்கும். உன் ஃப்ரெண்டு யாரு? என் ஃப்ரெண்டு யாரு? உங்க ஃப்ரெண்டு யாரு? உங்க இருதயத்துக்கு என் தோல் யாரு? என் ஃப்ரெண்டுன்றவன் நான் வாரத்துல ஒரு முறை பேசுறது இல்லை. என் ஃப்ரெண்டுன்றவன் என்னைக்காச்சும் பார்த்து ஹாய் பாய் சொல்றது இல்லை. உங்க உயிர் நண்பன்றவன் என் கூடவே இருக்கிறார். உங்க இடத்துல தூங்குறத எந்திக்கிற இடத்துல எழுதிக்கிறேன். நான் வேலை பார்க்கும்போது டிவி கம்பெனில வேலை பார்க்கும்போது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதில் ஒருத்தர் இந்து ஒருத்தர் முஸ்லீம். 3 பேர் பிரியவே மாட்டோம். நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு வேலை முடியும். 1 மணிக்கு வேலை முடிஞ்சு டெய்லி என் வீட்டில் அது அவன் வீட்டில் 2 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு 4 மணி வரைக்கும் பேசிட்டு நிறைய பேசிட்டு 3 பேரும் எந்த வீட்டில் தூங்குவோம் இல்லை அவங்க வீட்டில் தூங்குவோம். திரும்ப காலையில் எழுந்திரிச்சாலும் முதல்ல வீட்டு வாசல்ல அவங்க நிற்பாங்க. திரும்ப அவங்க குடும்பம் கூட அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த எண்ணத்துல அவங்க நேசம்னா அப்படி இருக்கும். உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் போனாலும் எப்பவுமே கூடயே இருக்கும். ஏசு அப்படி இருக்கிறாங்க. ஏசு அப்படி இருந்தாதான் நான் ஏசுவை காட்ட முடியும். யாரு என் ஏசுவா இருந்தா ஃப்ரெண்டு ஏசா இல்லைன்னா என்னுடைய இருதயத்துல என்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் ஏசு இருந்தாங்க. இயேசுவோட நேரம் செலவு பண்ணாம நான் எப்படி அன்பை காட்டுவேன்? நான் என்னையதான் காட்டுவேன். அப்ப என்ன எதிர்பார்ப்பு? இயேசுவோடைய அன்பை காட்டும்போது நான் எதிர்பார்க்கணும். இப்ப நான் உங்களை அன்பு கூறுகிறேன். இயேசு என்னை எதிர்பார்க்காம அன்பு கூறுகிறேன். நான் அவருக்கு துரோகம் பண்றேன், ஆனா அன்பைதான் காட்டுறேன். இப்ப இந்த புரிதல் எனக்கு வரும்போது நான் உங்களுக்கு நன்மை செய்யணும், நீங்க பதிலுக்கு தீமை செய்யணும், நீங்க பதிலுக்கு துரோகம் செய்யணும். அப்ப நான் காயப்பட மாட்டேன். ஏன்? நான் அவரை காயப்படுத்தி அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப நீங்க என்னை காயப்படுத்தினாலும்
நீங்க எனக்கு பண்ற துரோகத்தை உங்க மூலமா நான் என்னைய தான் பார்க்கிறேன். நீங்க என்னை ஏமாற்றும் பொழுது நீங்க இப்படிதான் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அப்படிதான். நீங்க எனக்கு எதிராக செயல்படும் பொழுது நீங்க இப்படிதான் செயல்படுறீங்க. நாங்க எப்பயுமே நல்ல கௌரவம். நீங்க ஒரு மனுஷனை நேசிக்கும் பொழுது எனக்கு இதை ஏமாத்துவான்னு தெரிஞ்சே இருந்துச்சு, உங்களை துரோகம் பண்ணுவான்னு தெரிஞ்சே இருந்துச்சு, நீங்க நன்மை செஞ்சாலும் உங்களை தப்பாதான் பேசுவான்னு தெரிஞ்சே இருந்துச்சு, நீங்க எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் உங்களை செருப்பால அடிப்பான்னு தெரிஞ்சே இருந்துச்சு. இந்த அன்பை தான் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இவ்வளவு பண்றேன், அவ எனக்கு ஒண்ணுமே பண்ண பாத்தியா, நான் அவளுக்காக எவ்வளவு இழந்திருக்கேன் பாத்தியா, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் பாத்தியா, எவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்துல ஒண்ணு கூட உணரவே இல்லை. இதெல்லாம் எப்படி வருது? எனக்கு இயேசுவோட அன்பு. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி என் மனைவி எதுவும் நினைக்கிறேன், என் விருப்பங்களை அவன் நிறைவேற்றலைன்ற கோபம் ஏன் வருது? எனக்கு இயேசு யாரு? இந்த உலகத்துல எப்படி ஒரு அன்பு எல்லாமே இருக்குதான், இதெல்லாமே ஒரு பாவம் கலந்த சுயம் கலந்த. இதனால உறவுகள் டிவோர்ஸ் எல்லாம் ஏன் வருது? விவாகரத்து ஏன் வருது? மன ஒத்து போகாமை எல்லாம் ஏன் வருது? அவனுக்கு தெரியல, ஒரு மனுஷன் எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு வளர்ந்தாலும் அந்த பாவத்தையும் துரோகத்தையும் மட்டும்தான் புரிதல் தான். உண்மையான விசுவாசி எப்பயுமே நிறைய பேரு நம்மளோட உதவிக்காக வருவாங்க, இந்த பணம் வாங்கிட்டு போவாங்க, பலதரப்பட்ட உதவிகள் நம்ம செய்வோம், நம்மளை போய் தப்பா இன்னொன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களை குறிச்சு தப்பா சொல்றவன் உங்களோட நெருக்கமா இருக்க மாட்டேன், உங்களோட க்ளோஸா இல்லாதவன் உங்களை பத்தி தப்பா சொல்றேன், உங்களுக்கு துரோகம் பண்றவன் எல்லாமே உங்க பக்கத்துல இருக்கு. நீ யாருக்கு அன்பு காட்டுறீங்களோ அவன் தான் உங்களுக்கு துரோகம். எனக்கு இப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு துரோகம் பண்ண முடியுமா? அவர் என்னை பத்தி தப்பா பேச முடியுமா? தெரியாது, உங்களுக்கு தெரியும். என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எனக்கு துரோகம் பண்ண முடியாது, மனசை காயப்படுத்தினா எனக்கு சுத்த முடியாது. என் கூட யார் க்ளோஸா இருக்கணும் அவன் காயப்படுத்தும். என் பேச யாரு காட்டி அவன் பக்கத்துல இருந்தான், உடம்பு இருக்கான், கூட இருந்தான். இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் மனிதர்களால் உண்மையான நேசிக்கும், மனிதர்களிடத்துல உண்மையான அன்பை காட்டக்கூடிய அன்பினுடைய பிறப்பட இயேசு. அந்த இயேசு அந்த உலகத்துக்கு நான் காட்டுறதுக்கு நான் இயேசுவோட நண்பனா இருக்கும்போது அவன் ஏமாற்றும் பொழுது, அவன் சபிக்கும் பொழுது எனக்கு ஒரு புரிதல் உண்டு, நான் கிறிஸ்தவனா நல்லாதான் வாழ்ந்துட்டு சரியா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு துரோகம் பண்ணவனுக்கு அன்பு காட்டக்கூடிய இயேசு சொல்றாரு, உன்னை நேசிக்கிறவனே நேசிக்கிறாரு, உனக்கு என்னப்பா நன்மை? நீ ஒருத்தர் நேசிக்கிற, அவன் திரும்ப உன்னை நேசிக்கிறான், அதனால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். ஒரு லாபமே இல்லையே, உனக்கு பிடிச்ச இடத்துல நீ இருக்கிற, அவனுக்கு பிடிச்ச உடனே வச்சுட்டு அப்போ அதனால உலக அப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு இயேசு? இந்த உலகத்துடைய நேசம் எல்லாமே அப்படிதான். யாரை ஃப்ரெண்டா சூஸ் பண்ணா எனக்கு அவனுக்கு சேம் ஹார்ட் இருக்கு, சேம் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு அவனுக்கு ஒரே புரிதல் இருக்குன்னா என் ஃப்ரெண்டா இருக்கும், க்ளோஸா இருக்கும். அமைதியா இருக்கவே இன்னொரு அமைதியானவனோட, ஜோவியலா இருக்கவே இன்னொரு ஜோவியலோட அவ்வளவுதான் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணுவேன். ஆப்போசிட் கேரக்டர் சூஸ் பண்ணுவேன், வளைஞ்சு போயிடும். ஆனா ஏசு ஆப்போசிட் கேரக்டர் சூஸ் பண்ணுவார். அவருடைய ஃப்ரெண்டு எல்லாமே ஆசாரியனும் வேத பாரதியும், விவசாயத்துல கை மெய்வ பிடிக்கப்பட்டவன், லஞ்சம் வாங்கினே, ஊழல் வாங்கினே, கண்ணு போனவே, காசு போனவே, ரெண்டும் அவரோட ஃப்ரெண்டா இருக்கு. அப்படிதான் அவர் நம்மளை வச்சிருக்கு, நம்மள அவர் ஃப்ரெண்டா வச்சுக்கிறார். அப்ப நம்மளை மட்டும் இவங்க மதிக்கணும், இவங்க நம்மளை அங்கீகரிக்கணும், நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பு போகணும், நமக்கு உண்மையாக பேசலாம். சரிங்களா? அப்ப அது நம்ம கவனிக்கணும். விசுவாச அன்புல கடைசி சொல்ல, அவர்கள் பரிசுத்த அலங்காரம் உடையவர்கள், அவர்கள் உலகத்துக்கு ஒளியும் முப்பையும் போல இன்றியமையாதவர்கள். கடவுள் நேசிக்கிறாரு, இயேசு நேசிக்கிறார், ஆவியானவர் நேசிக்கிறார், அதனால நாம நேசிக்கிறோம். விசுவாசி ஏன் நேசிக்கிறோம்? இயேசு அவனை நேசிக்கிறார். அவன் அதுக்கு ரெண்டு அடையாளம், பிள்ளையை நேசிக்கிறதுக்கு, சபையை நேசிக்கிறதுக்கு, இந்த உலகத்துல வந்து நேசிக்கிறது ஒன்றே ஒண்ணு, இயேசு அவனை நேசிக்கிறார். அது ஒரு குவாலிபிகேஷன். உலகத்துல ஒருத்தன் அன்பு கூறுவதற்கு ஒரே ஒரு குவாலிபிகேஷன், ஒரே ஒரு தகுதி மட்டும் போதும். அவனை இயேசு நேசிக்கிறார், நான் எப்படி நீ அவனை நேசிக்க நடந்து, நான் எப்படி அவனை பகைப்பேன்? இயேசுவும் நேசிச்சதுக்கு அப்புறம் நானும் அதே போல அன்பு பாராட்டப்பட்டேன்.
நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இயேசுடைய சாயலை பார்க்கறது போல ஆனந்தம். ஆனால் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். முன்ன இயேசு நேரடியா பார்க்கணும். இயேசுவை பைபிள்ல பார்க்கறது சில பேருடைய வாழ்க்கையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு லிஸ்டே போடுவேன். ஒரு போதகனா கொண்டு வந்ததுக்கு பல கிறிஸ்தவ தலைவர்கள், சண்டே ஸ்கூல் எடுத்தவங்க, பிபிஎஸ் எடுத்தவங்க, நம்ம ட்ரெயின் பண்ணவங்க, எனக்கு இப்போ இக்கட்டான நேரங்கள்ல ஊன்றுகோலா இருந்தவங்க, அறிவில்லாத பொழுது எனக்கு படிப்பை கொடுத்தவங்க, எல்லாமே கிறிஸ்தவ விசுவாசம் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய வாழ்க்கையில இயேசு வச்சு பார்க்கணும். அவங்க எல்லாருடைய வாழ்க்கையை பார்த்து ஒருவேளை இயேசு இப்படிதான் இருப்பாருன்னு பிரமிச்சு போயிடுது. அப்படிப்பட்ட நபர்களை இயேசு வாழ்க்கையில பார்க்கிறாங்க. அதனால நம்ம நேசிக்கிறோம். வயது வீட்டுக்காரங்க நேசிக்கிறோம், எனக்கு அறியாதவங்க நேசிக்கிறோம். நான் இங்க இருக்கக்கூடியவங்களால ஏன் நேசிக்கிறது? இங்க இருக்கிற ஆட்களோட தான் நான் இயேசுவை பார்க்கிறேன். இயேசுடைய மகிமை பார்க்கிற இடத்துல என் அன்பை கொடுக்குறேன். அந்த பெருகு இதுதான் ஒரு சபையினுடைய சக்தி. இயேசு சொல்றாரு, நான் அவன் அன்பு பண்ணேன், அந்த அன்பை நீ அவனுக்கு, நீங்க என்னுடைய அன்பை மாறி மாறி பகிர்ந்து கொடுத்தா சந்தோஷமா இருக்கு. என் அன்பு நீங்க பகிர்ந்து கொடுத்தா உலக ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருது. சபை எப்படி உலகத்தை பாதிக்கும், வெளியே உள்ள இந்த கடவுளுக்காக அடிச்சு நான் வருமுனை ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்கப்பட்டு ஆரம்பிச்சு போறேன். இங்க இருக்கக்கூடிய நபர்களுடைய காரணம் வீட்டுல ஒரு பிரச்சனைனா ஏன் பிரச்சனையா நான் பார்க்கணும். மனைவிட்ட நீங்க பாடக்கூடிய வழிகளை எங்கெல்லாம் பார்த்து நான் வெட்டிக்காம போறாங்க. மனசுடைய மருத்துவமனையில சிகிச்சை பெறவங்க, குடும்பத்துல கஷ்டப்படுறவங்க, திட்டத்துல மாற்றுறவங்க, இவங்க எல்லாருடைய வழிகளை என்னுடைய மனவழியாக மாறும். உங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, உங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, வந்துட்டு ஒரு பாயமா செஞ்சுட்டு போயிருக்கோம். சபையை நம்ம வீட்டுல இருந்து நம்ம சும்மா வந்து சத்தியத்தை கேட்டுட்டு சும்மா ஒரு 4 பார்த்து காணிட்டு நம்மளா ஒருத்தருக்கு பாய் இதுதான் ரியல் குடும்பம். ஏசு இருக்கிற இடம் தான் உண்மையான மகிழ்ச்சி. ரொம்ப இல்லாம ஒரு விசுவாசி சபையின் மூலமா தான் ஒரு விசுவாசி ஏசு ருசிப்பாங்க. ஏசு தலையா இருந்து எல்லாரையும் அவயவங்களா, அப்பதான் இன்னொரு விசுவாசிக்கு மேல பாரமும் அதுதான் இது முதல் விஷயமா சொல்றாரு. ரைட், அடுத்த பகுதி என் மைக்க நாங்கள் சில வேளைகளில் அப்படின்றது வாசிக்கும். சில வேளைகளில் பாவத்தினால் இந்த ஒளி மங்கினாலும் கூட இந்த ஒளி அவர்களில் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரின் மெய் விசுவாசிகளும் ஒரே சரீரத்தை போன்றவர்கள். நமக்கு பிரதானமா என்ன சொல்லுவது? நம்மளால ஒரு பொழுதும் இயேசுடைய அன்பை வெளிக்காட்ட முடியாது. சொல்லும்போது சில வேளைகளில் பாவத்தினால் இந்த ஒளி மங்கினாலும் அப்படின்னு நம்ம முயற்சி தான் பண்றோம். நம்ம அன்பு கூறுவதற்கான முயற்சி தான் பண்றோம். வெளியே நம்முடைய அன்புல பாவங்களும் குறைவுகளும் விளைவுகளும் எப்போது. அதனால சபையில பிரச்சனை வரும், சபையில முரண்பாடு வரும், சபையில மார்க்க பேதங்கள் வரும். அது பொருந்த சபை எல்லா சபையிலும் வரும். ஆனா அந்த மார்க்க பேதங்கள் மத்தியிலையும் கடவுள் சபையை பரிசுத்தப்படுத்தி அந்த அன்பை நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார். இவரை பத்தி சில காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காது, அவரை பத்தி சில காரியங்கள் இவருக்கு பிடிக்காது, இவர் பேச்சு பிடிக்காது, இவர் நடக்க பிடிக்காது, எல்லாம் இருந்தாலும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தப்படுத்தப்பட்டு ஒரே நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து மகிமையா இருக்கும் போது அந்த மகிமைக்காக எல்லாரும் ஒரே ரன்னிங் ரேஸ்ல ஓடுறோம். ஓடும் பொழுது ஒருத்தரை உற்சாகப்படுத்தவும் தேற்றுவதற்கான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக. நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில தனிமைகள் நிறைய வரும். விசுவாச போராட்டமே தனிமை தான். நிறைய பேர் நமக்கு ஆறுதல் கேட்க மாட்டாங்க, யாரும் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்ம தனிமையா போராடும் பொழுது சில விசுவாசிகளுடைய வார்த்தைகள், நிறைய புத்தகங்கள்லாம் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சோர்ந்து போகும்போது இந்த புத்தகங்கள்லாம் நீங்க எடுத்து படிக்கும்போது அந்த புத்தகத்தை எழுதியவர்கள் உங்களை கேட்குவாங்க. இந்த புத்தகத்துல சொல்லப்படக்கூடிய சத்தியம் நம்முடைய எழுதிய. ஆனா ஸ்பர்ஜனை நேர்ல பார்க்கல, நிறைய மீன் பிரச்சனை நிறைய பார்க்கல, ஆனா அவங்க மூலமா இன்னைக்கு நன்மை அடைவது. ஃபாரின்ல இருக்க நிறைய பாஸ்டோடைய மூஞ்சி கான்டாக்டே நமக்கு கிடையாது. நிறைய முறை விழுந்து போகும்போது, தோற்று போகும்போது, பலவீனப்படும் போது எங்கேயோ இருக்கிறவங்களுடைய செய்தி
இன்னைக்கு இந்த நாள்ல நம்மளை கட்டுகிறதாக. அவங்களுக்கு நம்மள தெரியாது, நமக்கு அவங்கள தெரியாது. ஆனா அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்க கடவுளுக்காக செய்த ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு பல பேரை பேசிக் கொண்டு. அதே தான் இன்னைக்கு நம்மளும். நம்முடைய வாழ்க்கை, நம்ம கடவுளுக்காக செய்யக்கூடிய உழைப்பு நமக்கு பலன் தராம போலாம், நம்ம எதிர்பார்க்காம போலாம். அது நிச்சயமா எங்கேயோ யாருடைய இருதயத்தை கேட்கதான் போகும். இயேசுவுக்காக நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு அன்பின் செயல்களும் அது எங்கேயோ பலன் கொடுக்காம விடாது. அது எங்கேயுமே மாற்றத்தை உண்டு பண்ணாம விடவே கூடாது. இதனாலதான் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம தொடர்ந்து கடவுளுடைய அன்பை இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் அதை வெளிப்படுத்த வேண்டியது. மற்ற விசுவாசிகள் மூலமா நம்ம பலன் அடைகிறோம், நம்ம உற்சாகம் அடைகிறோம், நம்ம தேடுதல் அடைகிறோம், நம்ம பரிசுத்தம் அடைகிறோம். அதே போல நம் மூலமாக மற்றவர்கள் நிச்சயமா கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய சுபாவத்தை அறிவுறுத்தி தூண்டுகோலை நம்ம தான் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த அன்பு உண்மையுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்தவ அன்பு சுபாவ அன்பு அல்ல. கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ஜீவனை பெறும் பொழுது கடவுள் அவர்களுக்கு அந்த அன்பை ஈகிறார். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4:7. ரொம்ப சிம்பிள். இது என்ன ஃபைனல் பேராகிராஃப் வந்து, என்னுடைய அன்பு கடவுளிடத்துல இருந்து வரணும், கடவுளுக்கு தான் எனக்கு அன்பு வரும். கடவுள் கொடுக்குற அன்பை நான் யார்கிட்ட கொடுக்க முடியும்? இன்னொரு கடவுள் நேசிக்கக்கூடிய நபரிடத்துலதான் நான் வெளிப்படுத்தவும் கொடுக்கவும் முடியும். சொல்றாரு, எல்லாரையும் அன்பு கூட சொன்ன அதே சொல்றாரு, பன்றிகள் முன் உங்கள் முத்துக்களை போடாதே, நாய்களுக்கு வசனத்தை சொல்லாதுன்னு. சுவிசேஷத்தை நேரடியா எதிர்க்கிறவனை நம்ம அன்பு கூர்ந்தாலும் கிறிஸ்து காட்டக்கூடிய அந்த அன்பு அவன் இடத்துல நம்ம வெளிப்படுத்த முடியாது. இயேசு தேவாலயத்தை அன்பு கூர்ந்தாரா? இந்த புறா விற்கிறவன் காசு கொடுக்குறவன் மேல காட்டை எடுத்து துரத்தினான், பரிசேயர்களை பார்த்து மாயக்காரனேன்னு சொன்னான். இது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அன்புன்றது அமைதியா போறதில்லை, பாவத்தை கண்டு காணாம போறதில்லை, என்ன பண்ணாலும் சகிச்சுட்டு கையை கட்டிட்டு இருக்கிறதெல்லாம் அன்பு. எல்லாத்துக்கும் பதில் பேசாம கொடுத்துக்கிட்டே அடி வாங்குறதெல்லாம் அன்பு. அன்பை சரியா புரிஞ்சுக்கணும். அன்புல நீதி இருக்குது, அன்புல பரிசுத்த வைராக்கியம் இருக்குது, அன்புல பாவத்தை குறித்த கண்டிப்பு இருக்குது, எச்சரிப்பு இருக்குது, எச்சரிக்கை இருக்குது. பிள்ளையை நேசிக்கிறேன், என்ன அடையாளம்? சாப்பாடு கொடுக்குறேன், ட்ரெஸ் கொடுக்குறேன், பாதுகாக்கிறேன், அது மாத்திரம். தப்பு செய்யும் போது தண்டிக்கிறேன், தவறா பேசும்போது எச்சரிக்கிறேன், அது தீமையை நோக்கி போனாலும் அதை கண்டிச்சு உட்கார வைக்கிறேன். அதுக்கு வலிக்கு, அதுக்கு அழுகும், ஆனாலும் என் அன்பை அந்த வகையை நான் காமிக்கிறேன். இயேசுடைய அன்பை நம்ம காட்டுறோம் அப்படின்னு சொன்னா எப்பயுமே சார்ந்த சுருக்கியா எல்லாத்தையும் அடிப்படையில் அடிய போறது கிடையாது. கடவுளுடைய மகிமைக்கும் கனத்துக்கும் களங்கம் நிற்கக்கூடிய இடத்துல கடவுள் சார்பா நிற்க வேண்டிய பொறுப்பு நம்ம. அதுல எதிர்ப்புகளையும் வைராக்கியத்தையும் நிச்சயமா காட்டலாம். அந்த பேலன்ஸ்டா ஞானமா புரிந்து கிறிஸ்துவ நேசிப்பது போல நேசிக்கிறதுக்கு நம்ம இயேசுக்குள்ள எவ்வளவு தூரம் வளருங்களோ அவ்வளவு தூரம் அந்த உலகத்தை